Tamil Islamic Educational Lectures Media. نحمدullah al-azim wa nusalli wa nusallim ala rasulihil kareem. Amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alladhina hum ala salatihim daimun. Sadaqallahul aliyyul azim. وقال النبي صلى الله عليه وسلم تعرف على الله في الرخاء يعرفك في الشدة أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமான ரமபான் மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆ இது. புனிதமான ரமபானுடைய மாதத்தை பிரியாவிடை செய்து வழி அனுப்ப போகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் புனித ரமபான் என்னை விட்டும் சென்றடைந்துவிடும். 27வது நோன்பை நாம் நோற்றிருக்கிறோம். இதுவரை என்னில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? ரமபானுக்கு முன்னர் நான் எவ்வாறு இருந்தேனோ அதே போன்று இன்னும் நான் இருக்கிறேனா? அல்லது என்னுடைய ஈமானில் தக்வாவில் வளர்ச்சியை நான் கண்டிருக்கிறேனா? ரமபானுக்கு முன்னர் என்னுடைய தக்வா, அல்லாஹ் மீதுள்ள பயபக்தி, அச்சம் எந்த அளவு இருந்ததோ அதைவிட இப்பொழுது அதிகமாக இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு முஹாசபாவை நாம் எங்களை நாமே கேட்டுக்கொள்வோம். என்னுடைய நெஞ்சில் கையை வைத்து கேட்போம். 27வது நாளையில் நாம் இருக்கிறோம். எங்களில் எத்தனை பேர் இதுவரை ஒரு குர்ஆன் தமாம் செய்திருக்கிறோம்? இதுவரை எத்தனை குர்ஆன்களை நான் ஓதியிருக்கிறேன்? எத்தனை சஃபாக்களை ஓதியிருக்கிறேன்? எல்லா தராவீஹ்களையும் தொழுந்தேனா? எல்லா கியாமுல் லைல்களிலும் கலந்து கொண்டேனா? எங்களை நாங்களே முஹாசபா செய்வோம், கேள்வி கேட்டுக்கொள்வோம். அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா இருக்கிறது, லஇன் ஷகரதும் லஅஸீதன்னகும், நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருவான். எங்களுடைய வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரமபானும் அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் பாக்கியங்கள். அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்நாளில் ஒரு 50-60 ரமபான்களை எழுதி வைத்திருக்கிறான் என்றால் அந்த அத்தனை ரமபான்களும் பெரும் பாக்கியங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 2 பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவர் ஜிஹாதில் நாட்டம் கொண்டவர், ஜிஹாதில் கலந்து கொண்டார், ஷஹீதாகினார். அடுத்தவர் சாதாரணமாக எல்லாரையும் போன்று பெட்டில் வஃபாத்தாகினார். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்ற ஒரு சஹாபி கனவு கண்டார். இந்த 2 பேர்களில் கடைசியாக யார் வஃபாத்தாகினாரோ, சாதாரணமாக எல்லாரையும் போன்று வஃபாத்தாகினாரோ அவர் முதலாவது சொர்க்கம் போகிறார். ஷஹீத் 2வது தான் சொர்க்கம் போகிறார். இவருக்கு சரியான ஆச்சரியம். அடுத்த நாள் சஹாபாக்களிடம் இவருடைய கனவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மின் ஐயி ذلك تعجبون, ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? அலைஸ قد مكث بعده سنة, அவருக்கு பின்னர் ஒரு வருடம் இவர் கூடுதலாக வாழவில்லையா? பலா யா ரசூலல்லாஹ், அவருக்கு பின்னர் ஒரு வருடம் கூடுதலாக அவர் வாழ்ந்தார். وأدرك رمضان فصام, ரமதானை அடைந்து அவர் நோன்பு நோக்கவில்லையா? பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரு ரமதான் அவருக்கு கிடைத்தது. வஸல்லா சஜ்தத்தன் கதா வகதா சனா, இந்த ஒரு வருடத்தில் எத்தனை சுஜூதுகள் அவர் செய்திருப்பார், எத்தனை தொழுகைகள் அவர் தொழுந்திருப்பார்? பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரு வருடம் அவர் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு ரமதானை அவர் அடைந்திருக்கிறார், நோன்பு நோற்றிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அப்அது மா பைன ஸமாஇ வல் அர்த், இந்த இருவருக்கும் மத்தியில் உள்ள தூரம் வானம் பூமியுடைய தூரம் என்று சொன்னார்கள். முதலாம் அவர் ஷஹீத், இரண்டாம் அவர் சாதாரணமாக வஃபாத்தாகியவர். ஒரு ரமதானை அடைந்து கொண்டார், ஒரு வருடம் கூடுதலாக அவர் வாழ்ந்தார். அதனால் ஷஹீதை விட சுவர்க்கத்துக்கு முன்னால் இவர் சென்றார். எங்களுடைய வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரமதானும் அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் பாக்கியம். அல்லாஹுக்கு ஷுக்ராக, நன்றியாக இந்த ரமதானை அமல் இபாதத்தின் மூலம் செழிப்பாக்கி அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் அடைந்து கொண்டால், அல்லாஹுக்கு ஷுக்ராக நடந்து கொண்டால், இன்னும் பல ரமதான்களுடைய பாக்கியங்களை நமக்கு ரப்பல் ஆலமீன் நசீபாக்குவான். கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய நோக்கமே தக்வா, அல்லாஹுடைய இறையச்சம். அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, தக்வாதாரிகளாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. இந்த நோன்பினுடைய நோக்கம் தக்வா, அல்லாஹுடைய இறையச்சம். எம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்வோம், என்னுடைய தக்வா எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது? ரமதானுக்கு முன்னரை போன்று இன்றும் நான் இருந்தால், இந்த ரமதான் என்னில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் நிறைய அமல் இபாதத்துகள் செய்தோம், நிறைய சதகா தான தர்மங்கள் செய்தோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய என்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் தேடி தேடி அமல் செய்தோம். ரமதானுக்கு பின்னரும் இதை நாம் தொடருவோம். எங்களுடைய அமல் இபாதத்துகளை ரமதானோடு முடித்துக் கொண்டால் நாம் சந்தர்ப்பவாதிகள். சந்தர்ப்பவாதிகளை அல்லாஹ் விரும்ப மாட்டான். தேவைக்கு எம்மோடு பேசக்கூடியவர்களை நாம் விரும்ப மாட்டோம். அவன் சந்தர்ப்பவாதி, எங்களோடு அடிக்கடி பேசக்கூடியவன், எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் பங்கு கொள்ளக்கூடியவன், அவனை நாம் விரும்புவோம். காரணம், அவன் எனக்கு மிக நெருக்கமானவன், எல்லா கட்டத்திலும் என்னுடன் இருக்கிறான். சந்தர்ப்பவாதியை வெறுப்போம். நாமே வெறுக்கும் போது அல்லாஹ் சந்தர்ப்பவாதியை விரும்புவானா? சீசனுக்கு அமல் செய்யாமல், ரமதான் அமல் இபாதத்துடைய சீசன் தான், எல்லா காலத்திலும் அமல் செய்ய வேண்டும். ரமதானில் கூடுதலாக, ரமதானில் நிறைய அமல் இபாதத் செய்துவிட்டு பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு விட்டு பெருநாளோடு அமல் இபாதத்துகள் எதுவும் இல்லாமல் பாவங்கள், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபட்டால் நாம் சந்தர்ப்பவாதிகள். கணேசுக்குரிய சகோதரர்களே, ரமதானில் செய்த அமல் இபாதத்துகளை ரமதானுக்கு பின்னரும் தொடர்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் ஸல்ல. அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் என்றால்
தொடர்ந்து செய்யக்கூடிய அமல் தான். அது குறைவாக இருந்தாலும் சரி. தஹஜ்ஜுடைய தொழுகை 2 ரக்அத் தான் தொழுகிறார், ஆனால் தொடர்ந்து தொழுந்து வருகிறார். துஹாவுடைய 2 ரக்அத்கள் தான் தொழுகிறார், ஆனால் தொடர்ந்து தொழுந்து வருகிறார். அல்லாஹ்வுக்கு இந்த அமல் மிக விருப்பம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் இன்னும் ஒரு சில நாட்களில் எம்மை விட்டும் விடை பெற்றுவிடும். ஆனால் நாம் விடை பெற்றுவிடக் கூடாது. ரமதான் எம்மை விட்டு சென்றுவிடும், நாமும் ரமதானோடு சென்றுவிடக் கூடாது. அமல் இபாதத்களை நாம் தொடர்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவனுடைய உடம்பு முழுக்க நஜீஸ் பட்டிருந்தது. அவன் குளித்து சுத்தமாகி மறுபடியும் நஜீஸை உடம்பில் பூசிக்கொண்டால் எவ்வளவு பெரும் ஒரு முட்டாள்தனம். நேற்றிரவு நாம் தௌபா செய்தோம், எல்லா பாவங்களிலிருந்து எம்மை நாம் சுத்தப்படுத்தினோம். அதற்கு பின்னர் மறுபடியும் பாவ கரைகளை நஜீஸ்களை நாம் பூசிக்கொண்டால் எவ்வளவு பெரும் முட்டாள்கள் நாம். தௌபாவுடைய நிபந்தனைகள் எங்களுக்கு தெரியும். செய்த பாவத்துக்காக மனம் வருந்தனும். யா அல்லாஹ், இப்படி எல்லாம் செய்துட்டேனே. பாவத்துடைய சூரத்துகளை காட்சிகளை யோசிக்க கூடாது. பாவம் செய்ததை நினைத்து மனம் வருந்தனும். செய்ய மாட்டேன் என்ற யக்கீன் உறுதி வேண்டும். பாவத்துடைய தொடர்பு இருந்தால் கலந்து கொள்ளணும். நேற்றிரவு நாம் தௌபா செய்திருப்போம், ஆனால் எங்களுடைய தௌபா சில வேளை பூர்த்தியாக இருக்காது. பாவத்துடைய தொடர்பு இருந்து அந்த தொடர்பு இன்னும் இருந்தால் உங்களுடைய தௌபா பூர்த்தியாகவில்லை. எத்தனை பேர் கன்வென்ஷனல் பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருக்கிறார்கள், இன்ட்ரெஸ்ட் வருகிறது, அது ஹராம். வட்டி என்பது முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தெரியும். வட்டி பேங்கோடு தொடர்பு பட்டுக் கொண்டு தௌபா செய்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த அக்கவுண்டை க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து பொது சேவைக்கு கொடுக்கும் வரை நீங்கள் அதிலிருந்து விடை பெற்றுவிட முடியாது. ஹராமான ஒரு உறவு, ஹராமான ஒரு தொடர்பு இருந்தால், இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கை கொடுக்காமல் இருந்தால், கொடுக்க வேண்டிய கடனை வேண்டுமென்று இழுத்தடித்துக் கொண்டிருந்தால், இன்னொருடைய சொத்தை செல்வத்தை அபகரித்திருந்தால், இதையெல்லாம் சரி செய்யாமல் எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. நேற்றிரவே தௌபாவை பற்றி பேசும் போது ஞாபகப்படுத்தி இருப்பார்கள். பாவத்துடைய தொடர்பில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும். சிலதை நேற்றிரவே நாம் விட்டிருப்போம், சிலதை இன்று நாம் விட வேண்டியிருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, கன்வென்ஷனல் பேங்கில் அக்கவுண்ட் இருந்தால் அல்லாஹுக்காக கேட்கிறேன், இன்று அதை க்ளோஸ் பண்ணுங்க. அது வட்டி, அது ஹராம். உலமாக்கள் இதை சொல்லி வருகிறார்கள், நாம் அதை செய்யாமல் இருக்கிறோம். இந்த மஜ்மாவில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கன்வென்ஷனல் பேங்கில் அக்கவுண்ட் இருக்கக்கூடியவர்கள் கையை உயர்த்துங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் அரைவாசிக்கு மேல் உயர்த்துவார்கள். இஸ்லாமிக் பேங்க் இருக்கிறது, தாராளமாக அதில் திறக்கலாம். அங்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபார முறைகள் தான் நடக்கிறது. முதாரபா, முராபஹா, முஷாரகா என்று. கணேசக்குரிய சகோதரர்களே, பாவத்துடைய தொடர்புகளிலிருந்து முழுமையாக கலந்து கொள்வோம். அப்பொழுதுதான் எங்களுடைய தௌபா பூர்த்தியாகும். அல்லாஹ் எம்மிடம் எதிர்பார்ப்பது தௌபத்தன் நசூஹா, கலப்படமற்ற தூய்மையான தௌபாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தௌபா செய்துவிட்டு மறுபடியும் பாவம் செய்யக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. தௌபா செய்தால், பாவங்களை விட்டால், அதற்கு பின்னர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. ஹஸன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் மிக பெரும் ஒரு அறிஞர், ஒரு சூஃபி மகான். அவருடைய இல்மின் மூலம் இன்று நாம் பயனடைந்து கொண்டிருக்கிறோம். ஹஸன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆரம்ப கால நிலையை அவரே சொல்கிறார். நான் ஆரம்ப காலத்தில் பெரும் ஒரு செல்வந்தன். பசராக்களுடைய தெருக்களில் நான் சாப்பாடு பார்சல் கொடுத்துக் கொண்டிருந்தேன்.
என்னுடைய பார்வை ஒரு பேரழகியின் மீது பட்டுவிட்டது. அந்த பெண்ணை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் சொன்னாள், உங்களுக்கு வெட்கம் இல்லையா? நான் திருமணமான பெண், ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள்? நான் சொன்னேன், உன்னுடைய கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவள் எதுவுமே சொல்லவில்லை. வீட்டுக்குள் போனால் கொஞ்ச நேரத்துக்கு பின்னர் ஒரு பிளேட் வருகிறது. அதற்கு மேலால் ஒரு புடவை போடப்பட்டிருந்தது. அந்த புடவையை அகற்றினால் 2 கண்கள், ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய கண்கள் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு பாதிப்பென்றால் அந்த கண்கள் எனக்கு தேவையில்லை. ஹஸன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழுந்தார்கள், தேம்பி தேம்பி அழுந்தார்கள். வீட்டுக்கு சென்றார்கள், தௌபா செய்தார்கள், இரவெல்லாம் தௌபா செய்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். சுபஹுக்கு முந்தைய நேரம் அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்போம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டேனே என்ற அந்த கவலையில் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த பெண்ணுடைய ஜனாசா வருகிறது. அன்று தௌபா செய்தார். அதற்கு பின்னர் மார்க்க கல்வியை படித்தார். மிக பெரும் ஒரு ஆலிமாக, பெரும் ஒரு இமாமாக மாறினார். பாவத்தை விட்டால் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க கூட கூடாது. இந்த தௌபாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் ஒரு திருடர் ஒரு வீட்டில் திருடுவதற்காக வீட்டினுடைய ஓட்டை கலட்டி இறங்கினார்கள். ஒரு வயோதிபர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஞாபகம் செய்து உள்ளங்கள் நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா என்ற குர்ஆனுடைய வசனத்தை கேட்ட ஃபுதைல் இப்னு இயாத் அந்த இடத்திலேயே அமர்ந்தார்கள். தேம்பி தேம்பி அழுந்தார்கள், தௌபா செய்தார்கள். மிக பெரும் ஒரு இமாமாக மாறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அவருடைய காலத்தில் ஒரு திருடன் இருந்தான். திருடி கசேதிகள் கொடுக்கப்பட்டு உடம்பில் 600க்கும் மேற்பட்ட மாக்குகள், இடது கையும் வெட்டப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் திருட்டு தொழிலை அவன் விடவில்லை. ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் பிசினஸுக்காக புடவைகள் வாங்கி வைத்திருந்தார்கள். ஜுனைத் பக்தாதியுடைய வீட்டுக்கு இரவுடைய நேரம் வந்தான். அந்த புடவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுத்தான். சரியாக பேக் பண்ணி அவனால் கட்ட முடியாது. காரணம், ஒரு கை வெட்டப்பட்டு இருக்கிறது. யாராவது உதவிக்கு வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஜுனைத் பக்தாதி தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வுது செய்வதற்கு வெளியே வருகிறார். திருடன் இவருடைய சாமனத்தோடு இருக்கிறார். ஹிக்மத்தாக நடந்து கொண்டார்கள், எதுவுமே சொல்லல. திருடன் ஜுனைத் பக்தாதியை பார்த்து கம்பீரமான குரலில், இங்க வா, இதை தூக்கி என்னுடைய தலையில் வை என்று சொன்னான். உடனே செய்தார்கள். அவன் யோசித்தான், சொன்ன உடனேயே இவன் கேட்கிறானே, நான் ஏன் தூக்கணும், இவனுடைய தலையில் வைப்போம் என்று ஜுனைத் பக்தாதியுடைய தலையிலேயே வைத்து விட்டான். ஜுனைத் பக்தாதி திருடனுடைய வீடு வரை இவருடைய சாமனத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள். அடுத்த நாள் திருடனுக்கு ஒரு பயம். நேற்று என்னுடைய சாமனை தூக்கி கொண்டு வந்தானே, அவன் என்னுடைய வீட்டை கண்டு விட்டான். அவன் வீட்டை காட்டிக் கொடுத்தால் நான் மாற்றிக்கொள்வேன். அவனுடைய வீட்டுக்கு சென்று பார்ப்போம். மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தால், டென்ஷனாக இருந்தால் நான் மாற்றிக்கொண்டேன் என்ற அர்த்தம். ஜுனைத் பக்தாதியுடைய வீட்டுக்கு வருகிறார். மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. நிறைய மக்கள் சென்று வருகிறார்கள். யாருடைய முகத்திலும் டென்ஷன் இருக்கல்ல, முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒருவரை நிப்பாட்டி கேட்டார், இது யாருடைய வீடு? இந்த ஷேக் ஜுனைத் பக்தாதியுடைய வீடு. அவருடைய மஜ்லிஸில் எனக்கும் அமரலாமா? ஆம், அமரலாம். ஜுனைத் பக்தாதியுடைய மஜ்லிஸில் முதல் நாள் அமர்ந்தார், 2வது நாள், 3வது நாள் அமர்ந்தார், தௌபா செய்தார். ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், தௌபா செய்ததற்கு பின்னர் மார்க்க கல்வியை கற்றார்.
அந்த காலத்தினுடைய மிக பெரும் ஒரு இமாமாக மாறினார். அவருடைய கண்ணியத்தை கருத்தில் கொண்டு பெயரை எழுதாமல் விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தௌபா என்றால் இதுதான் தௌபா. நேற்றிரவு நாம் தௌபா செய்து இருக்கிறோம். இதற்கு பின்னர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. மௌத்து வரைக்கும் முத்தகையுடைய வாழ்க்கையாக, ஒரு தக்குவாதாரியுடைய வாழ்க்கையாக வாழ வேண்டும். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஒருவன் மாடியில் இருந்து குதித்தான். உடம்பெல்லாம் அடிபட்டது. மருத்துவங்கள் செய்து அவனுக்கு எல்லா நோய்களும் சரியாகியது. மறுபடியும் மாடிக்கு ஏறி நான் பாய போகிறேன் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரும் ஒரு முட்டாள். பாவக்கரைகள் இருந்து நாம் சுத்தமாகி மறுபடியும் பாவத்தை செய்ய போனால், காயப்பட்ட ஒருவன் சுகமாகியதற்கு பின்னர் மறுபடியும் பாய போகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரும் முட்டாள்தனமோ, அதே போலதான் மறுபடியும் நாம் பாவம் செய்ய போனால். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெருநாள் முடிந்தால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சஃப்களை பார்த்தால் விளங்கும் எத்தனை பேர் உண்மையான தீன்தாரிகள், உண்மையான தொழிலாளிகள் ரமதானில் ஃபஜ்ருக்கு வர முடியும் என்றால் மற்ற காலங்களில் ஏன் வர முடியாது? எல்லா காலத்திலும் தொழுகை கடமை, ரமதானில் கூடுதலாக தொழ வேண்டும். அவ்வளவுதான் வித்தியாசம். முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவது கடமை, ஃபர்த். மோமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், மோமின்கள் அவர்களுடைய தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். சில காலம் தொழுந்து சில காலம் விட்டு அந்த தொழுகையுடையவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வரை தொழ வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாகனத்தில் கூட்டி போனார்கள். ரசூலுல்லாஹ் வாகனத்தில் ஒருவரோ இருவரோ சேர்த்து கூட்டி போவார்கள். கூட்டி போகும்போது ஏதாவது பேசிக் கொண்டு போவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஅர்ரஃப் அலல்லாஹி ஃபிர் ரகாஇ யாரிஸ்க ஃபி ஷித்தா, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது நாம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் சரியாக இருந்தால், நாம் கஷ்டத்தில் இருக்கும் போது துன்பத்தில் இருக்கும் போது அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். கடல் சார்ந்த 2 நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கடல் சார்ந்த 2 நிகழ்வுகள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 3 இருள்களுக்கு அப்பால் இருந்து 3 இருள்களுக்கு உள்ளால் இருந்து அழைக்கிறார்கள். இரவினுடைய இருள், கடலினுடைய இருள், மீனினுடைய வயிற்றினுடைய இருள், 3 இருள்களுக்குள் இருந்து அழைக்கிறார்கள். மலக்குமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். சௌத்துன் பலீர் ஃபி அர்தின் பதிஆ, பரிச்சயமான ஒரு குரல் தான், அடிக்கடி கேட்ட ஒரு குரல் தான், ஆனால் வித்தியாசமான இடத்தில் இருந்து கேட்கிறது. அல்லாஹ் நபி யூனுஸை பாதுகாத்தான். ஃபிரௌன் நபி மூசாவுடைய தஅவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும் மறுத்துக் கொண்டே இருந்தான். கடலில் அல்லாஹ் அவனை மூழ்கடிக்கும் போது ஈமான் கொண்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுத்து வாயில் அப்பினார்கள். ஆல் ஆன வகத் அஸைத மின் கபில், இப்பயா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாய், இதற்கு முன்னர் நீ மாறு செய்தாயே. கணேசக்குரிய சகோதரர்களே, ரப்பானிகளாக இருப்போம். ரப்பானிகள் என்றால் ரப்பை சார்ந்தவர்களாக இருப்போம். ரமதானிகளாக இருக்கக்கூடாது. ரமதானில் மட்டும், ரமதானுடைய மாதத்தில் மட்டும், இந்த சீசனில் மட்டும் அமளிபாதம் செய்துவிட்டு அடுத்த காலங்களில் ஏனோ தானோ என்று பாவங்கள், தொழுகையில் படும் போக்கு, இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் ரமதானிகள். ரமதானில் மட்டும் இபாதத் செய்யக்கூடியவர்கள். ரமதானிகளாக இருக்கக்கூடாது, ரப்பானிகளாக இருப்போம். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நேரம் குறைவாக இருக்கிறது.
ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி என்னுடைய குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெருநாளுடைய பிறை தென்பட்டால் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகிறது. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. யார் தன்னை பரிசுத்தப்படுத்தி ரப்புடைய பெயரை சொல்லி தொழுவாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு சில முஃபஸ்ஸிரூன்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து அதற்கு பின்னர் பெருநாளுடைய தொழுகையை தொழுவதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று பதிவு செய்கிறார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை? பெருநாளுடைய நாள் என்னுடைய செலவினத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய செலவினத்தை விட மேல் மிச்சமாக இருந்தால் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தில் ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தாக்கினார்கள் என்ற வார்த்தை தெளிவாக வருகிறது. ஜகாத்துல் ஃபித்ர் சுன்னத்தான ஒரு அமல் அல்ல, ஃபர்தான வாஜிபான ஒரு கடமை. கணேசுக்குரிய சகோதரர்களே, எதை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும்? கூத்து அஹ்லில் பலத், எங்களுடைய பிரதான சாப்பாடாக எது இருக்கிறதோ அதை தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட வேண்டும். நாம் சோறை தான் முழு நேர உணவாக உண்கிறோம், அரிசியை தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். கணேசுக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஒரு சா என்பது 4 முத்துகள். ஒரு முத்து 600 கிராம். கருத்து வேற்றுமை இருக்கிறது. தேனுதலுடைய அடிப்படையில் 600 கிராம் என்றால் 2 கிலோவும் 400 கிராமும் ஒரு தலைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். சுருக்கமாக 2.5 கிலோ ஒரு தலைக்கு நாம் கொடுக்க வேண்டும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் அது ஒரு கடமை என்பதை நாம் விளங்கி அந்த கடமையை சரியாக நாம் நிறைவேற்றுவோம். சிலர் பணமாக கொடுக்கக்கூடிய வளமை இருக்கிறது. ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்க முடியாது. ஷாஃபிஈ மத்ஹபுடைய முஸ்தாபிஹி, ஷாஃபிஈ மத்ஹபுடைய ஃபத்வாவுடைய அடிப்படையில் பணமாக ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற முடியாது. கூத்து அஹ்லில் பலத், எங்களுடைய பிரதான சாப்பாடு எதுவோ அதை தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட வேண்டும். அரிசி என்றால் அரிசியிலேயே ஆக உயர் ரகம் கீரி சம்பா அல்லது பாஸ்மதி. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவது கஞ்சத்தனப்படக்கூடாது. எது சிறந்ததோ அதை கொடுப்போம். எப்போது கொடுக்க வேண்டும்? ரமதானுடைய பிறை தென்பட்டதிலிருந்து கொடுக்கலாம். ஆனால் சிறந்தது பெருநாளுடைய பிறை தென்பட்டால் இமாம் தக்பீர் கட்டுவாரை அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் கொடுப்பதுதான் மிக மிக சிறந்தது. யாருக்கு கொடுக்க வேண்டும்? சிலர் நெருங்கிய உறவினர்கள், சாச்சா, மாமி, மாமா என்று கொடுப்பார்கள். அவர்கள் ஃபகீர் மிஸ்கீன்களுடைய கேட்டகரியில் வரவில்லை என்றால் உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபகீர் என்றால் ஒன்றுமே இல்லாதவன், அடிமட்ட ஏழை. மிஸ்கீன் என்றால் இருக்கிறது போதாது. இந்த கேட்டகரியில் அவர்கள் வர வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் அரிசியாக கிடைக்கும், அதை எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க முடியுமா என்றால், ஒருவர் அவருடைய அரிசியை எனக்கு தந்தால் அது எனக்கு சொந்தமாகிவிடும். என்னுடைய மில்கியத்துக்கு வந்ததற்கு பின்னர் அதை எனக்கு சாப்பிடலாம். ஒருவருக்கு சும்மா கொடுக்கலாம், ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கலாம், அது எனக்கு சொந்தமானது, நான் விரும்பியதை செய்யலாம். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசிகள் நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கும். ஃபகீர் மிஸ்கீனுடைய கேட்டகரி, நடுத்தர மக்கள் எல்லாருக்கும் நிறைய அரிசிகள் கிடைக்கும். சில வேளை சில அரிசிகளை மட்டும்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். பாஸ்மதி, கீரி சம்பா, நல்ல அரிசிகளை மட்டும்தான் சாப்பிடுவார்கள். படபத் போன்ற சாப்பிடாத அரிசிகளும் கிடைத்திருக்கும். இதை கடைக்கு கொடுத்து நல்ல அரிசி எடுப்பார்கள். எடுக்கும் போது ஒரு மசாலாவை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பண்ட மாற்றம் செய்யும் போது கிலோகள் ஏற்ற தாழ்வாக இருந்தால் அது வட்டி. என்ன பெருமதியாக இருந்தாலும் அது நல்ல அரிசியாக இருக்கலாம், இது லோ குவாலிட்டியாக இருக்கலாம். பண்ட மாற்றம் செய்யும் போது கிலோகள் ஒன்றாக இருக்கணும்.
கிலோகள் ஏற்றத்தாழ்வாக இருந்தால் அது வட்டி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலான ஒரு முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களுடைய பேரிச்ச பழத்தை அவருக்கு பணத்துக்கு விற்க வேண்டும், அவருடைய பேரிச்ச பழத்தை நீங்கள் பணத்துக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். அரிசியை இந்த முறையில் கையாளலாம். எங்களுடைய அரிசியை பணத்துக்கு விற்று அவர்களுடைய அரிசியை பணத்துக்கு வாங்கலாம். கணேசத்துடைய சகோதரர்களே, பெரியோர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் அது ஒரு கடமையான அல்லாஹ் ஃபர்தாக்கிய ஒன்று. அதனால் அதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து அழகாக நாம் நிறைவேற்றுவோம். இந்த ரமதானுடைய மாதம் நிறைய அமல் இபாதத்துகளை நாம் செய்தோம். பெருநாளைக்கு பின்னர் ரமதானுக்கு பின்னரும் அதே அமல் இபாதத்துகளை நாம் தொடர்வோம். சர்வான தொழுகைகளில் குறைபாடு செய்யாமல் அவ்வல் தக்பீரோடு இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய வளமையை நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் தடுத்த எல்லா பாவங்களை விட்டு எம்மை நாம் ஒதுக்கிக் கொள்வோம். பக்குவத்துடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். தௌபா செய்து விட்டோம், மௌத் வரை தக்வாவுடைய இறையச்சத்துடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று உறுதி கொள்ளுங்கள். ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தில் அவருடைய ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, என்னுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ரப்பே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், எவ்வளவு பாவங்கள் செய்து விட்டோம் ரப்பே. எல்லா பாவங்களையும் நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. சிறிய சிறிய எல்லா விதமான பாவங்களையும் நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே. என்னுடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக, கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. அவருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே. இந்த துன்யாவில் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக ரப்பே. ஆஃபியத்துடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. பயங்கரமான நோய் நொம்பலங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. பலாய் முசீபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. என்னுடைய பொருளாதாரத்தில், வருமானத்தில் பறக்க செய்வாயாக. ரிஸ்கில் எங்களுக்கு பறக்க செய்வாயாக. என்னுடைய ரிஸ்கை ரப்பே கண்ணியமாக எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக ரப்பே. எங்களுடைய ரிஸ்குக்காக எங்களை அலைய விட்டுறாது ரப்பே. என்னுடைய ரிஸ்கை லேசாக எங்களுடைய காலடிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்திரு ரப்பே. ரப்பே ரஹ்மானே, கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து என்னுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. அவருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் ரப்பே தலை குறிய விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தினால் நீ நிறந்தக்கூடிய பாக்கியத்தை ரப்பே எங்களுக்கு நசீபாக்குவாயாக ரப்பே. உன்னுடைய அரசின் நிலக்கு கீழால் நிழல் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரப்பே. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. நரகத்துடைய அதாபுகளை எங்களால் தாங்க முடியாது ரப்பே. நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே. உனது லிகாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உனக்கு மிக நெருக்கமான அடியார்கள் உன்னை சந்தித்து பேசுவார்கள் ரப்பே. அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. அப்படியாப்பட்ட முகர்ரபூன்களாக நம் அனைவர்களையும் வாழ வைப்பாயாக ரப்பே. சிறிய துஆவை உடைய தனிப்பெரும் கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா